அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சதுர்த்தி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமான் அவதாரம் செய்திருந்த திருநாளாகும். பொதுவாக விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். விநாயகர் வழிபடுவதற்குரிய விதிகளை பின்பற்றி முறையாக வழிபட்டால் விநாயகரின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விநாயகரை சரியான முறையில் வழிபடத்தான் காரணமாகவே பலருக்கும் விநாயகர் வழிபட்ட பலன் முழுமையாக கிடைக்காமல் போகிறது. வழக்கமாக விநாயகரை பாரம்பரிய விநாயகப் பெருமானை சதுர்த்தி விரத நாட்களில் வழிபாடு செய்தாலேயே மாபெரும் சிறப்பம்சம். முதல் நாளை வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சதுர்த்திக்கு முந்தைய தினமோ அல்லது அன்றைய காலையிலேயோ விநாயகர் சிலையை, அதாவது விநாயகரை நன்றாக பூஜை அறையில் இருக்கும் விநாயகப் பெருமானை சுத்தம் செய்து கொண்டு அதற்கு பூ போட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். ஆனால் முக்கியமாக இந்த வழிபாட்டில் என்ன நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை முழு உள்ளன்போடு வேண்டிக் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி என்று கண்டிப்பாக களிமண்ணால் செய்த விநாயகர் சிலையை மட்டும் வாங்கி வந்து வழிபட வேண்டும். காரணம், களிமண் என்பது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும். அதோடு களிமண் பிள்ளையார் எளிதில் நீரில் கரையக்கூடியதாகும். முக்கியமாக இந்த சதுர்த்தி தினத்தன்று விநாயகப் பெருமானை வழிபட அதிகாலையில் நீராடி வீட்டை சுத்தம் செய்து மாவிளை தோரணம் கற்றி விநாயகரை வைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி நாட்களில் எப்படி வழிபடுவீர்களோ அதே போலத்தான் சதுர்த்தி நாட்களிலும் வழிபட வேண்டும். குறிப்பாக விநாயகப் பெருமான் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார். விநாயகரை வழிபடுவதற்குரிய முக்கியமான நாள்தான் சதுர்த்தி தினமாகும். மார்கழி சதுர்த்தியில் பரம்பொருள் பிள்ளையாரை வழிபட செல்வாக்கும் அதிகப்படியான பணமும் உண்டாகும். முக்கியமாக நம் விநாயகரை மனதில் நினைத்து முடித்தபடி பாரக்கதையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். முக்கியமாக மகாபாரதத்தை எழுதியவர்தான் நம்முடைய பரம்பொருள் பிள்ளையாராகும். முக்கியமாக இவரை வணங்கிவிட்டாலேயே எச்செயலையும் தொடங்க வேண்டும். எந்த சுப விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் பிள்ளையாருக்கு சிதறதாங்காய் போட்டு அப்பனை பிள்ளையாரே தொடங்கும் செயல்கள் தடையேதும் இல்லாமல் இனிதே நிறைவேறி அருள்வாய் என்று வணங்கிவிட்டே செயல்பட வேண்டும். முக்கியமாக எதை எழுத தொடங்கினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் செயல் எதுவும் தொடங்கு என்று குழந்தைகளுக்கு வீட்டு பெரியவர்கள் வழிகாட்டுவார்கள். விநாயகருக்கு சிறந்த எழுத்தாளராக பணியாற்றி இருக்கிறார். தன் தந்தத்தை ஒட்டித்து எழுத்தாணியாக்கி வியாசர் சொல்ல மகாபாரத்தை எழுதியவர்தான் விநாயகர். இன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட அனைத்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. பரம்பொருள் விநாயகப் பெருமானை சதுர்த்தி திதியில் வழிபட அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து நமக்கு நன்மை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் நம்முடைய பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள். பிள்ளையாரை அரசமரத்து பிள்ளையாரோ ஆனால் எந்த இடத்தில் பிள்ளையார் இருந்தாலும் அங்கு பிள்ளையாரை வழிபட வேண்டும். விநாயகரை மார்கழி மாத சதுர்த்தி தினத்தன்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்கு மிக சிறந்த தினங்களில் மார்கழி மாத சதுர்த்தி தினமும் ஒன்று. இந்த தினத்தில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபடுபவர்கள் தங்கள் வாழ்வில் அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள். இன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயகப் பெருமான் நினைவோடு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோவில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும்பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை கண்டிப்பாக வழிபட வேண்டும். வழிபட்டு முடித்து ஆலயத்தை 8 முறை வளர்ந்துவிட்டு கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்தும் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும். விநாயகருக்கு இன்று விரதமிருந்து வழிபடுவதால் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை நீங்கும். தம்பதிக்குள் ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுபவர்கள் நோய்கள் நீங்கி பூர்ண உடல் நலம் பெறுவார்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. சதுர்த்தி தினங்களில், முக்கியமாக சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபட முக்கியத்துவமாக அவரை வழிபட்டால் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும்
கண்டிப்பாக அவர் நமக்கு நமச்சிவாயா, அதாவது அவர் நமக்கு அனைத்தும், அதாவது சிவபெருமானை வழிபட்டால் எவ்வளவு சிறப்பம்சம் முக்கியத்துவமோ அதற்கு இணையானதான் இந்த விநாயகப் பெருமானின் வழிபாடு. முக்கியமாக விநாயகர் மார்கழி மாத சதுர்த்தி தினத்தில் மாபெரும் செல்வம்சம் பெறக்கூடிய அற்புதமான நாளாகும். அதாவது விநாயகரை மனதில் நினைத்து கொண்டு சதுர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. பூஜை அறையில் ஒரு தட்டு மேல் மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். சின்ன பஞ்சு திரி அளவுக்கு வெட்டி வேரை வெட்டி எடுத்து கொள்ளுங்கள். பஞ்சு திரியையும் வெட்டி வேரையும் ஒன்றாக திரித்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்கள். இன்றைய சதுர்த்தி நாளில் இந்த விளக்கேற்றி இருக்கும் நல்லெண்ணெயில் ₹1 போட வேண்டும். உள்ளங்கைகளில் ₹1 வைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை அந்த பிள்ளையாரிடம் சொல்ல வேண்டும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சொல்லலாம். கடன் சுமை, பணப்பிரச்சனை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க, பிள்ளைகள் நன்றாக படிக்க, பிள்ளையோரை வழிபட வேண்டும் ஆகியோர் முக்கியமாக ஆரோக்கியம் நலம் பெற என்று உங்களுக்கு என்ன தேவையோ அதை விநாயகரிடம் கேளுங்கள். பிறகு வேண்டுதலை முடித்துவிட்டு அந்த ₹1 நாணயத்தை மண் அகல் விளக்கில் ஊற்றி இருக்கும் எண்ணெயில் போட்டு மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். வீட்டில் மற்ற விளக்குகளை எல்லாம் ஏற்றி விநாயகருக்கு அருகம்புல் போட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆர்த்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தீபம் முழுமையாக எரிந்து முடிந்ததும் அந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து துடைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக அடுத்த சதுர்த்தி வரும்போது கோவிலுக்கு சென்று ஒரு சூறை தேங்காய் உடைத்து இந்த ₹1 நாணயத்தை விநாயகர் கோவில் உண்டியலில் செலுத்தி விடுங்கள். இதோடு என்னுடைய சங்கடங்கள் எல்லாம், அதாவது அவங்க மன கஷ்டங்கள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் தீர வேண்டும். அதாவது வரக்கூடிய இந்த எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதை நம்ம விட்டு விலகி வேண்டும். இந்த ஆண்டு நான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்பவர்களுக்கு நிச்சயம் பரம்பொருள் விநாயகப் பெருமான் நன்மை செய்வார். அதிலும் மார்கழி மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு எல்லாம் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை பின்பற்றுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்பது முற்றிலும் உண்மை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.